வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு வரும் 26ஆம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த அரசு அலுவலகங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளை நடத்தவும் ஆணை. சாதி, மதம் மற்றும் அந்நிய மொழிகளால் பண்பாட்டு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் நிலைத்து நிற்கிறது தமிழ் மொழி. தமிழின் வலிமையும் தமிழ்நாட்டு பண்பாடும் தான் அதற்கு காரணம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இடையில சாதி, மதம்னு அந்நிய மொழிகள் மூலமா பல்வேறு பண்பாட்டு தாக்குதல் நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி தமிழும் தமிழினமும் தமிழ்நாடும் நின்று நிலைக்க தமிழின் வலிமையும் நம்ம பண்பாட்டின் சிறப்பும் தான் காரணம். முத்தமிழ் பேரவையின் பொன்விழாவில் நடிகர் சத்யராஜுக்கு கலைஞர் விருது வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இவரின் கலைத்திறனை பாராட்டி இவருக்கு முத்தமிழ் பேரவையின் சார்பில் இசை கலைஞர்கள் பலருக்கும் விருது வழங்கினார். சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா. ஜானகி திருவுருவ படத்தை திறந்து வைத்து அவருடன் பயணித்தவர்களை கௌரவித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் AI தொழில்நுட்பத்தில் பேசிய எம்ஜிஆர். எம்ஜிஆரின் பேச்சால் அதிமுக தொண்டர்கள் பரவசம். தாய்மார்கள், என் ரத்தத்தின் ரத்தமாய் உடன்பிறப்புகளே, உங்க அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லது. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன். உங்கள் இதயத்துடன். எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்றதும் கிடையாது, தோல்வியடைந்ததும் கிடையாது. திமுக 10 ஆண்டுகள் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இதற்காக சொல்லினேன் சொன்னால், எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது, எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து தோல்வி பெற்ற வரலாறும் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். சக்கரம் எப்படி சுழண்டு கொண்டிருக்கின்றதோ அதே போலதான் எல்லா கட்சிகளும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. கோயிலாக நாம் வணங்கிய அதிமுக அலுவலகத்தை சிலர் இடிக்க முயன்றார்கள் என்று OPS மீது எடப்பாடி பழனிசாமி மறைமுக விமர்சனம். அதிமுகவை எவராலும் அழிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். நாம் கோயிலாக வணங்கி வந்த அந்த கட்டிடத்தையே சில பேர் உள்ளே நுழைந்து சேதப்படுத்திய காட்சியும் நாம் தான் பார்த்தோம். யாரிடத்தில் இந்த கழகத்தை ஒப்படைத்தால் இந்த கழகம் வலுப்பெறும், ஆட்சி தொடரும் என்று எண்ணி ஒப்படைத்தார். அந்த தகுதி அதிமுகவின் பிரம்மாஸ்திரமான இரட்டை இலை முடக்கப்பட்ட போது அதனை மீட்டெடுக்க உன்னத நோக்கத்தோடு விட்டுக் கொடுத்தவர் ஜானகி. அதிமுக சார்பில் நடைபெற்ற ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் காணொலி மூலம் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் பேச்சு. அது ரெட்டையில மடக்கப்பட்டு அது கம்ப்ளீட்லி ஏடிஎம்கேவோட ஒரு பிரம்மாஸ்திரம். இந்த ரெட்டையில அது அந்த மடக்கி வேற வேற சின்னத்துல நின்று அந்த படுத்தோல்வி. கருணாநிதி பெயரை திட்டங்களுக்கு வைப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றெரிச்சல் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. திமுக கூட்டணி உடையாதா என எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதாகவும் அது நடக்காது என்றும் திட்டவட்டம். அதனால்தான் எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா, ஏதாவது விரிசல் விழுந்துறதா என்று காத்து கிடக்கிறார். அதனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கடந்த 7 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ, கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பான ஒரு வெற்றி கூட்டணி.
தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காமல் திமுக, அதிமுக கட்சிகள் வெற்றி பெற முடியாது. ஆட்சியில் பங்கு கொடுக்கும் வழக்கம் இல்லை என்று ஐ. பெரியசாமி பேசியதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் பதிலடி. கூட்டணி இல்லாமல் அந்த கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலைமை. எந்த தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை வெற்றி பெறுவதோ தமிழ்நாட்டில் யாரும் தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாத சூழல் காலம் காலமாக உள்ளதாக செல்வ பெருந்தகை கருத்து. சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் சொன்னது 100 விழுக்காடு உண்மைதான் என்றும் திட்டவட்டம். உண்மைதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. தொகுதிகளை வெற்றி பெறலாம். எங்கெங்கு செல்வாக்கு இருக்கிறதோ அந்தந்த பகுதியில் கொங்கு மண்டலம் ஆகட்டும், தென் மாவட்டம் ஆகட்டும், வட மாவட்டம் ஆகட்டும், மத்திய மாவட்டம் ஆகட்டும், சென்னை மாவட்டம் ஆகட்டும், ஒரு கட்சிகளுக்கும் எங்கெங்கு பலம் இருக்கிறதோ அங்கே வெற்றி பெறுவார்கள். ஆனால் முழுமையாக மெஜாரிட்டி பெற்று தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியும் என்றால் அது சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தலில் பெரிதாக வெற்றி பெறாத கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு வழங்குகிறது பாஜக. கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பளிக்கும் ஒரே கட்சி பாஜக என்றும் வானதி சீனிவாசன் பேட்டி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணியில் இருப்பவர்கள் அவர்கள் சில சமயம் தேர்தலிலே அல்லது வெற்றியிலே மிகப்பெரிய பங்களிக்காவிட்டாலும் கூட அரசாங்கத்திலே அவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களையும் ஒரு அரசோடு இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அப்படின்ன போது கூட அந்த மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பு, அதானி முறைகேடு விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் திமுக எழுப்பும். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சென்னையில் பேட்டி. இதற்கு முன்னால் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் கூட்டத்திலும் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டு அது பரிசீலனைக்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு பிறகு அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால முதலமைச்சர் அவர்களோட அவங்களையும் கலந்து ஆலோசித்து அந்த கருத்து பொங்கல் தினத்தன்று CA ஃபவுண்டேஷன் தேர்வு நடைபெறும் என்ற அறிவிப்புக்கு கனிமொழி, டிடிவி தினகரன், சு. வெங்கடேசன் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். தமிழ் பண்பாட்டை அவமதிக்கும் செயலை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். எதிலும் எப்போதும் தமிழ் விரோதி பிரச்சாரம் சிலருக்கு பழக்கமாகிவிட்டது. பொங்கல் அன்று CA ஃபவுண்டேஷன் தேர்வு நடத்தப்படுவதற்கு தமிழக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். மதுராந்தகம் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும். டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம். வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் குளியலிட்டு மகிழ்ச்சி. யானை தெய்வானையை 21 நாட்கள் கண்காணிக்க வேண்டும் என்று அமைச்சர் சேகர் பாபுவிடம் வனத்துறையினர் தகவல். யானை பாக்கான்கள் அருகிலேயே இருந்து கவனித்துக் கொள்ள அறிவுறுத்தல். ரஹ்மான் மீது அவதூறு பரப்பாதீர்கள், அவர் உலகிலேயே அற்புதமான மனிதர். மனைவி சாய்ரா பானு ஆடியோ மூலம் விளக்கம். தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சென்னையில் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சிட்டுக்குருவிகள் வெகு தூரம் போய்விட்டதாக பிரதமர் மோடி உருக்கம். சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையை பெருக்கும் முயற்சியில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்றும் கோரிக்கை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை. அதானி மீதான லஞ்ச புகார் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தல். மகாராஷ்டிரா மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சர் யார்? பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ், சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே இடையே போட்டி. ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கிவிட்டு முதலமைச்சர் பதவியை தக்க வைக்கிறது பாஜக. தனி பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்துள்ள நிலையில் பாஜக அதிரடி திட்டம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். வரும் 28ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிப்பு. பெர்த்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சதமடித்தார் விராட் கோலி. டெஸ்ட் போட்டியில் தனது 30வது சதத்தை பதிவு செய்து அசத்தல். பதினெட்டாவது சீசன் IPL வீரர்களுக்கான மெகா ஏலம் தொடங்கியது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற்று வரும் ஏலத்தில் வீரர்களை ஏலம் எடுக்க போட்டா போட்டி. இந்திய அணி வீரர் ரிஷப் பந்தை 27 கோடிக்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி. IPL வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக விலைக்கு ஏலம் போன ரிஷப் பந்த். இந்திய வீரர் ஸ்ரேயாஸ் ஐயரை 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்த பஞ்சாப் அணி. இந்திய வீரர் ஹர்ஷ்தீப் சிங்கும் 18 கோடிக்கு ஏலம். ஆல்ரவுண்டர் அஸ்வினை 9 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 9 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் CSK அணிக்கு திரும்புகிறார் அஸ்வின்.